கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் சில வார்த்தைகள் குறித்து ஆண்டவர் கூட பேசினார். நம்மளுக்கு வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படி தானே சொல்லிகிட்ருக்கோம். அப்போ தேவனுக்குள்ளே அதை குறித்து நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவரே ஏசப்பா, ஆவி, ஆத்மா, சரீரம் சொல்கிறீங்க ஏசப்பா அப்படின்னு. அப்போது இந்த உலகப்புறமாக நம்ம அந்த சரீரோடத்தோட இருக்கிறோம். மூணாவதாக இருக்கிறது சரீரம். என்ன பொறுத்திருக்கு ஆவி, ஆத்மா, சரீரங்கிறது மூணாவதாக இருக்கிறது சரீரம். ஆனால் இந்த சரீரத்துக்கு தான் இந்த உலகத்தில் வந்து அநேகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதை கேட்குறவங்க வந்து 10 பேராக இருந்தாலும் தவறாக நினைக்காம நல்லா சிந்தித்து பார்த்தா தேவன் கொடுத்த ஞானத்தினால தான் பேசுகிறேன். அது என்னென்னா, அந்த சரீரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அநேகர் வந்து ரொம்ப மேட்டிமை பாராட்டுவாங்க. ஒரு சிலர் வந்து கருப்பாக இருக்கிறேன், சிகப்பாக இருக்கிறேன்னு வேற்றுமை பார்ப்பாங்க. அந்த வெள்ளைக்கு மேட்டிமை பார்ப்பாங்க. ஹைட்டாக இருக்கிறாங்க, குள்ளமாக இருக்காங்கன்னா அதில் வேற்றுமை பார்ப்பாங்க. அந்த ஹைட்டாக இருக்கவங்க மேட்டிமை பாராட்டுவாங்க. அதே ஸ்கின்னுக்கும் இதுக்கும் மட்டும் கிடையாது. அந்த குண்டாக இருந்தால் ஒல்லியாக இருந்தால் அதுக்கு ஒரு வேற்றுமையும் உண்டு, ஒரு மேட்டிமையும் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் அந்த முக பாவனை இல்லையா, அந்த முக பாவனைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க கொஞ்சம் மூக்கு இப்படி இருக்குது, கண் இப்படி இருக்குது, வாய் இப்படி இருக்குதுன்னு குறை சொல்லுகிறவங்களா இருப்பாங்க. அப்போ ஆவியானவர்கிட்ட இன்றைக்கி நான் பேசும்போது, ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் தானே சொல்கிறீங்க, உங்கள் சாயலில் தானே ஆண்டவரே என்ன உருவத்தெல்லாம் நீங்கள் படைத்தேன்னு சொல்கிறீங்க. அப்போ இன்றைய தினத்தில் 144 கோடி பேர் நீங்கள் படைச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய அற்புதமான தேவன். நீங்கள் எப்படி என்ன சாயலாக நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே? மனித சாயல் கரெக்டு. ஆனால் நீங்கள் எந்த மனிதனாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆவி, ஆத்மா, அடுத்தது என்ன பண்ணுறாரு? இந்த சரீரம் என்னது? அந்த சரீரத்துக்குரிய உருவமாக நம் தேவன் இல்லவே இல்லை. எனக்கு ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன். என்னோடய ஃபேஸ் போட்டு நான் போடணுன்னு கூட நான் நினச்சேன். சரி, ஏன்னா சிலர் ஆண்டவர் கொடுக்குற தரிசனங்களை நம்ம சொல்லணும்னு. அதுக்கப்புறம் ஆவியானவர் சொன்னார், என் வார்த்தை மட்டும் பிரோஜனமாக மற்றவங்களை போய் சேர்ந்தால் போதும். இந்த உலகபரமாக வந்து வேஷம் போடுறவங்களை போல் நம்ம ஃபேஸ் அதாவது உலகபரமாக நம்ம வந்து நம்மளுக்கு இப்படி போட்டு தான் செய்யணும் அப்படின்னு வேண்டாமா. எனக்கு கொடுத்த ஊழியம் என்னவோ வார்த்தையின்படி போகணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் என்னோடய ஃபேஸ்லாம் போடாமல் நான் வார்த்தையிலே சொல்லணும் அப்படின்னு. அப்போது சரீரங்கிறது அழிஞ்சு போயிடுது. அது அப்படியே ஏசப்பா அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மண்ணிலன்னு கொண்டு வந்ததை விண்ணுக்கு கொண்டு போகவே மாட்டுறாரு. இந்த மண்ணிலே அது வந்து என்னவாகிடுது, புழுவாக அவ்வளோதான் மாறிடுது. ஒன்றுமே இல்லை, வெறும் அவர் எலும்புலேருந்து உண்டாக்குறதுனால விழா எலும்புலான நமக்கு எலும்பு மட்டும் மிச்சமாக இருக்குது. யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? எலும்பை மட்டும் ஆண்டவர் மிச்சப்படுத்தியிருக்காரு. ஏன்னா அவர் எலும்பை தான் உண்டாக்குனார். அதனால் அந்த எலும்பு மட்டும் தான் இருக்குது. இந்த அவர் உண்டாக்குன அந்த சரீரம் ஒரு இடத்துல பார்ப்போம்ல, எசேக்கியேலில் உலர்ந்த எலும்புகளுக்கு அவர் என்ன கொடுக்குறாரு? சதை கொடுக்குறாரு, ஸ்கின்னு நம்ம தோல் கொடுக்குறாரு, நரம்பு கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. உலர்ந்த எலும்பால் அவரை கொடுக்க முடியும், மரித்ததுக்கு கொடுக்க முடியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? கொடுத்த அவர் மரித்த பிறகு திருப்பி என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் அந்த மண்ணுக்கே அவர் திருப்பி அந்த சரீரம் ஒன்றுமில்லாத போகுது. எப்படி இந்த உலகத்தில் வந்து எதுவுமே நிரந்தரலை. அடுத்தது ஆத்மா, நம்மளோட ஆத்மா தாகம் இல்லையா, தேவன் கூட நம்மளோட கூட இருக்கிற ஆத்மா, அது என்றைக்குமே ஆண்டருக்கு பிரியமானதாக இருக்கணும். அந்த இருதயத்தில் இந்த உலக பிரமா அதில் கூட யோசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவரின் நீங்களும் எங்கள் உள்ளன்னு ஆழங்களை அறிகிறீங்கன்றீங்க. அப்போ அந்த உள்ளத்தில் இருக்கிற ஆழத்தை அறிகிற தேவனை நம்ம தேவன் இருக்காரு. ஏன் ஆண்டவர் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை மனுஷ முகத்தை பார்த்து அவன் எடை போடுறான்றீங்க. அதுலேயே நம்ம மனுஷ முகத்தை பார்த்து, ஐயோ இவ கருப்பாக இருக்கா, சிகப்பாக இருக்கா, குள்ளமாக இருக்கா, ஹைட்டாக இருக்கா, குண்டாக இருக்கா, ஒல்லியாக இருக்கா, ஐயோ சொத்தையாக இருக்கா, இப்படி குறை சொல்லுகிற அந்த முகத்தை பார்த்து அவன் என்ன பண்ணுவான்? முகத்தை பார்த்து அவன் எடை போட்டு நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான். இவன் போய் நம்ம ஏசப்பா உண்டு பண்ண இருதயத்தை உள்ளத்தை போய் அவன் ஆராய்ந்தானா நம்ம ஒன்றுமே இல்லை, மண்ணுக்கே போவானா, அங்கேயே அவன் முன்னாடி நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். அதனால தான் ஏசப்பா, மனுஷ முகத்தை மட்டும் நீ பார்த்தா போதண்டா, என் பிள்ளைங்களோட உள்ளத்தை பார்த்து அவ்வளோதான், நீ ஒரு வழி பண்ணுறேன்னு அந்த இடத்த வந்து தேவன் எடுத்துக்கொண்டார். நம்ம ஆத்மாவை வந்து ஏசப்பா பார்க்குற தேவனாக இருக்கிறார்ல. எனக்கு அவ்வளோ இதுவாக இருந்தது. ஆமாம் ஏசப்பா, நீங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழங்களை அறிகிற தேவனாக இருக்கிறதுனால தான் நீங்கள் எங்களுக்குள்ளே இருதயத்தில் எவ்வளோ வலிக்குதோ அதை நீங்கள் எங்களுக்கு விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இப்படி விடுதலை கொடுத்த பிறகு அந்த ஆவி மாத்திரம்தான் தேவனுக்கு உரிமையானது, சொந்தமானது. அது அந்த இடத்துக்கு போகும்போது பரலோகத்தில் நம்ம எல்லாரும் தேவனோடு கூட அவர் வரும்போது நம்ம அவரோடு கூட அந்த ஆவியாக போக போகுது இல்லையா. ஸோ தேவன் அதனால தான் வந்து அந்த ஆவிக்கு முதல் இடம் கொடுத்துருக்காரு. அவர் கொண்டு போகிற இடத்துக்கு தான் ஃபஸ்ட் இடம். அவரான
நம்ம திருந்தி வாழ்கிறதுக்கு அவர் அறிகிற இடம் நம்மளோட உள்ளத்தில் நாளத்தில் என்ன நினைக்கிறாங்கிறது அறிகிறதுக்காக அந்த 2வது இடத்தையும் மண்ணுலேருந்து இடத்த நம்மளை மண்ணுக்கே திருப்பி கொடுத்துட்டு வெறும் எலும்பு மட்டும் தான் மிச்சம் வச்சுருக்கிறாரு. ஏன்னா அவர் எலும்புலேருந்து தான் நம்மளை விழா எலும்புலேருந்து உண்டாக்குறதுனால எவ்வளோ அருமையான தேவனில் எவ்வளோ ரகசியமாக ஆண்டவர் தேவன் பேசுகிறார் பாருங்கள். கர்த்தர் என்னோட கூட பேசின வார்த்தை இன்றைக்கி உங்களோட கூட பகிர்ந்து இருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கணும். நம்ம மண்ணுக்கு திரும்புகிறோங்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன இருக்கணும், நம்ம மண்ணுக்கு இந்த சரீரத்துக்கு இந்த உலகத்தில் யாருமே போட்டி போடாதீங்க. இது ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆத்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்க, பகையாக இருக்காதுங்க, எரிச்சல் அடையாதுங்க, கோபப்படாதீங்க, விரோதியாக இருக்காதுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோர்த்து வாழ பழகுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே தூக்கி விடுங்க, கீழே விழுந்தவனையும் தூக்குகிற ஜனங்கள் நம்மளோட இறுதி ஆண்டவர். அப்படி தான் இரக்கமுள்ள ஆண்டவர் இரக்கமாக நிறைய மனுஷங்களை படிச்சிருக்கிறாரு. மிருகத்துக்கு தான் அது ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மிருகம் கூட இன்னொரு மிருகம் விழுந்துச்சுன்னா அதை காப்பாற்றக்கூடிய எண்ணங்களை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அநேக இடத்துல இந்த யூடியூப்லலாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்குறோம். ஒரு மிருகத்துக்கு இன்னொரு மிருகம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் அழகான அவரோட சாயலை படைச்ச நம்ம மனுஷங்களாக இருக்க நாம் ஒருத்தன் கீழே விழுந்தாலும் அவன் என்ன ஆனாலும் அவனை மிதிச்சுட்டு போக தான் பார்க்குறோம். வேண்டாம், நீங்களும் நானும் ஆண்டவரோட பிள்ளை. அவர் இடத்துல நம்ம கடைசியாக அந்த சரீரம் அழிஞ்சு ஆத்மா நம்ம ஆதாயப்படுத்தி எல்லாம் செஞ்சு அதை திருத்தி அதை ஆண்டருக்குள்ளே கொண்டு வந்து இறுதித்தை மாற்றி ஆவியை அவர் இடத்துல கொண்டு போகும்போது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம பரிசுத்தமாக போனோம் இல்லையா? ஸோ நீங்கள் இனி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு அது எப்படி இருக்கலாம், இவங்க வேணால் பெரிய ஊழியம் பண்ணுறவங்களா என்ன, அப்படிலாம் இல்லை. தேவனோட வார்த்தைக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. ஜீவ புஸ்தகத்தில் உங்களோட பேரும் என்னோட பேரும் எப்பொழுதுமே இருக்குது. எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். வேதத்தில் முதலாவது வேத புக்கு வாங்கணுன்னு என்ன பண்ணுவீங்க, மேலே ஃப்ரண்ட் பேஜ்லேயே நம்ம எழுதிடுவோம். என்னோடய பேர் அபிஷா, நான் அபிஷா ஜானட் ரிச்சர்ட் நான் எழுதிடுவேன். அப்போது என்னோடய வேதத்தில் என் தகப்பன் என்னை கிறிஸ்துவலாக என் இருதயத்தை ரட்சிப்பின் பாத்திரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, ஞானஸ்தானத்தை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய எல்லா தகுதியும் கொடுத்துருக்காரு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஐயோ நான் கிறிஸ்துவல், நான் இயேசுப்பாவோட பொண்ணு அப்படின்னு என்னோடய பைபிளில் என்னோடய பேரை நான் ஃபஸ்ட்டு பக்கம் எழுதிட்டேன். ஆனால் இதே பேர் அந்த உள்ளே இருக்கிற படிக்கிற வேதத்தை படிக்க 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 ஆவியானவர் ஒரு நாள் நம்ம ஜீவ புஸ்தகத்தில் நம்மளோட பேரும் எழுதுவார். அந்த நிச்சயத்தோடு இன்றைக்கி உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒவ்வொருத்தரும் காத்துக்கொள்ளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்டுமை பாராட்டாதீங்க. எல்லாருமே சமமாக ஒரு சபை என்றால் மணவாட்டி என்ற சபை இல்லையா? கல்யாண வீட்டில் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடு பார்க்காம சந்தோஷமாக இருப்பாங்களோ அப்படி தான் வருங்காலத்தில் இல்லை இப்போ இருக்கிற சபைகளும் மாறப்படணும்னு என் தேவனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.